அமைச்சரே, தம்முடைய வருகையால் ஒன்று புரிகிறது. இவ்விடம் அரசரும் விரைவாக வந்துவிடுவார் அல்லவா? அவர் வருவதற்கு சற்று காலதாமதமாகும். ஏன்? சில முக்கிய பணிகள் இருக்கின்றது. எல்லோரும் நலம்தானே? அரசர் இருக்கும்போது நலத்திற்கு என்ன குறை? இம்மடலை கொடுத்துவிட சொன்னார். இது பிரஜாபதியின் ஆணையாகும். தேவி சதிதான் இம்மடலை படிக்க வேண்டுமாம். சதி, என்ன தாயே? தந்தையிடமிருந்து மடல் வந்திருக்கிறது. எனக்கா? படித்துவிட்டு வா. மகளே, என் புதல்விகளிலேயே என் மனதை கவர்ந்தவள் நீதான் என்று இவ்வுலகம் அறியும். ஆனால் இருப்பிடத்தை ஆட்கொள்ள விரோத சக்தியானது நுழைய முற்படுமாயின் அதை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கலாகாது. இந்த விதத்தில்தான் சிவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் உன் மனதை மாற்றி என்னிடமிருந்து பிரிக்க எண்ணினார்கள். அதை எவ்வாறு என்னால் ஏற்க இயலும் மகளே? அரசன் எனும் ஸ்தானத்தை காட்டிலும் உனது தந்தை எனும் ஸ்தானத்தை நான் வலியதாக கருதுகிறேன் மகளே. அக்கடமையை ஆற்ற நான் எக்கடலையும் தாண்ட தயாராகவும் உள்ளேன். உன்னை ரட்சிக்க நான் எதையும் செய்ய துணிவேன், எதையும் செய்ய துணிவேன். எந்த நீதியையும் உடைத்தெறியவும் தயங்க மாட்டேன். உனக்கு ஒரு சிறு தீங்கும் நேரக்கூடாது மகளே. இக்காரணத்திற்காகத்தான் மகாசபையை கூட்டியிருக்கிறேன். வாழ்வில் மறக்கக்கூடாத பாடத்தை மயானவாசிக்கு கற்பிக்கப் போகிறேன். ஆம் மகளே. நான் சிவனுக்கு சாபமளித்து இறைவன் எனும் ஸ்தானத்தை அவனிடமிருந்து பறித்தேன். சிவனை நான் இவ்வாறு தண்டித்ததற்காக நீ ஆனந்தம் கொள்வாய் என்று நம்புகிறேன். இனி உனக்கு எந்த இன்னலும் நேராது. நீ பயம் கொள்ளத் தேவையில்லை. என்னுடைய மிக அன்பான மகளுக்காக நான் செய்திருக்கும் அற்புத காரியம் இது மகளே. என்ன நேர்ந்தது சதி? என்ன நேர்ந்தது? அரசர் என்ன எழுதியிருக்கிறார்? சிவனை நிந்திக்க துவங்கிவிட்டார். ஈசனை அவமதித்து விட்டார். ஏன் பிரஜாபதி இவ்வாறு செய்தார்? சிவனை சபித்து விட்டாரே. இந்த சாபத்தை அவர் சிவனுக்கு அல்ல, எனக்கு அளித்திருக்கிறார். சிவனின் இறை ஸ்தானத்தை மட்டும் அவர் பறிக்கவில்லை, என்னிடமிருந்து அன்பை பறித்து விட்டார், சந்தோஷத்தை பறித்து விட்டார். அழாதே சதி, அழக்கூடாது. அழாதே சதி. தம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றவர் செய்யும் காரியங்கள் சில நேரத்தில் பிள்ளைகளுக்கே பெரும் பாதகமாகி விடுகிறது.
தந்தையிடம் அனைத்தையும் கூற ஏற்கனவே தயங்கி வந்தேன். ஆனால் இப்பொழுது எதையும் கூற இயலாத நிலைமையில் இருக்கின்றேன். அவரிடம் என்னவென்று கூறுவேன்? எந்த மகளுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்தாரோ அவளை அவர் மனது புண்படும்படியான விஷயத்தை எப்படி கூறுவாள்? எந்த மகள் மீது அளவிற்கு அதிகமான அன்பை வைத்திருக்கிறாரோ அவளை அவர் விரோதியிடம் மனதை பறிகொடுத்தேன் என்று கூறுவதா? சிவனை அழிப்பதே அவர் வாழ்க்கையின் லட்சியமாக உள்ளது. அன்பான தனது மகளுக்காக எதையும் செய்ய துணிவேன் என அவர் முடிவெடுத்திருக்கிறார். நான் அவருக்கு தந்த வாக்கனைத்தையும் மீறிவிட்டேன். நான் செய்த காரியங்கள் அனைத்தும் துரோகம் தானே. அவர் நிராசை அடைய போகிறார், வேதனை அடைய போகிறார். எனது மன எண்ணத்தை அவரால் புரிந்து கொள்ள இயலாது. நம்பிக்கை எனும் ஒளிக்கீற்றொன்று தெரிந்தது. ஆனால் இப்பொழுது அகிலமே காரிருளாக தெரிகின்றது. நான் என்ன செய்ய மாதங்கி, என்ன செய்ய? தந்தையை வேதனையுறச் செய்து என்னால் வாழ இயலாது. எனது சிவனை அடையாவிடில் எனக்கு வாழ்க்கையே கிடையாது மாதங்கி. பிரபு, பிரஜாபதி தக்ஷன் மகாசபை ஆலோசனை கூட்டத்தில் செய்த காரியங்களை என்னவென்று கூறுவது? அது அவரது பிடிவாதமா, இல்லை மூர்க்கத்தனமா? ஆனால் பிரபு, அவ்விடத்தில் தாம் நிலைமையை சமாளித்தீர்களே, அதை தம்மால் மட்டுமே செய்ய இயலும். என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு வைராக்கியம்! இருப்பினும் பிரபு, இதற்கு முன் நடந்த நிகழ்வுகள் தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எதையும் சரியாக கணிக்க இயலவில்லை. மகேஸ்வரா, தம்மை காண தேவி சதி எண்ணிய நேரத்தில் தாமே அவ்விடம் சென்று தரிசனம் தந்தீர்கள். ஆனால் சந்தித்தவுடன் அவரை சென்றுவிடு என்று கூறினீர்கள். ஏன் பிரபு? அன்று ஒரு தாமரை மலர் தம்மை நாடி வந்த சம்பவத்திலிருந்து இன்று வரை நன்மையும் தீமையும் ஒரு புறத்திலிருந்தே நடக்கிறது. ஆனால் தாம் எதையும் ஏற்கவில்லை. ஏன் தாம் சதியை ஏற்காமல் இருக்கிறீர்கள் என்று விளங்கவில்லை. பிரபு, தாமே மகா காலனாவீர்கள். காலம் தோன்றுவதற்கு முன்பே தாம் சதியோடு இணைந்திருந்தவராவீர். இருப்பினும் ஏன் தேவியை ஏற்க மறுக்கிறீர்கள் பிரபு? கூறுங்கள். ஏனெனில் அது நடக்க இயலாத ஒன்று. நான் அதற்கு தகுதியற்றவன். நல்லறமான இல்லறத்தை துறந்தவன் நான். சதியை நான் ஏற்பது என்பது நடக்காத ஒன்று. இன்று சதி பூ உலகில் மானுட பிறவியாக பிறந்திருக்கிறாள். பஞ்ச தத்துவத்தோடு ஒருங்கிணைந்த மனித ஆயுளுக்கு முடிவு என்பது நிச்சயம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடக்க நேரம் வந்தால் சதி தன் சரீரத்தை தியாகம் செய்வாள். அது எனக்கும் விளங்குகிறது பிரபு. ஆனால் என்னுடைய மனதில் விளங்காத ஒன்றும் இருக்கிறது. தாம் கூறும் இவை அனைத்தும் உண்மையாயின் சதி அழைத்தவுடன் தாம் எதற்காக சென்றீர்கள்? தேவரிஷி நாரதரே, நான் சதியின் அழைப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். என்னிலிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம்.
அதில் இன்னொரு சத்தியமும் உள்ளது. நான் அவளோடு இணைவது என்பது நடக்காத ஒன்று. என்னிலிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம். நான் இது குறித்து மாதாவிடம் பேசவா? அவர்கள் வசம் இதற்கு ஏதேனும் தீர்விருக்க வாய்ப்புள்ளதே. நீ மனம் மயங்குகிறாய் சதி. பிரசுத்தி உன் தாய் மட்டுமல்ல, பிரஜாபதி என் பத்தினியும் ஆவாள். அது மட்டுமல்ல, மனு அவர்களின் புதல்வியும் ஆவாள். நான் கூறுவதை கேள். இக்கடிதத்தை நீ உன் தாயிடம் கொடு. இதை வாசித்த பின் ஏற்படும் உணர்ச்சியினை கவனிக்கலாம். அதைத் தொடர்ந்து இது குறித்து உரையாடுவதை பற்றி ஆலோசிக்கலாம். ஒரு தந்தையின் கடமை குறித்து இன்று உணர்ந்தாயா மகளே? உனக்கு அவர் தனது வாழ்வில் அளித்துள்ள அந்தஸ்திற்கு இதுவே சிறந்த நிரூபணம். இது உனது விதி அல்ல, இறைவன் ஸ்ரீஹரியின் ஆசியின் பலன். அதனால்தான் பிரஜாபதியின் புதல்வியாக ஜென்மிக்கும் பேரினை நீ பெற்றாய். மகளே, உன்னை ஈன்றெடுத்ததற்கு நான் உவகை கொள்கிறேன். எனினும் உன் தந்தைக்கு மனையாள் ஆனதில் அதனினும் பெருமை கொள்கிறேன். இது சாமானியமானதொரு தீர்மானம் அல்ல. இதனால் ஏற்பட உள்ள விளைவும் உன் தந்தைக்கு மிகப்பெரிய பலனையும் அளித்து விடாது. எனினும் அவரோ தன்னலத்தை அணுவளவும் கருதவில்லை. அவரது நினைவில் உறைவதெல்லாம் உன் நன்மை மட்டுமே. என் விருப்பத்தையும் கூறவா? ஒரு அன்னையாக நான் என் பெண்ணை என்றும் உன் தந்தையின் அன்புக்குரியவளாக, பரிவுக்கு உகந்தவளாக இருப்பதையே விரும்புகிறேன். என்றும் அவர் உன்னால் வேதனை கொள்வது உகந்ததல்ல.